பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பைக் 2025ல எனக்கு வந்து பெஸ்ட் மைலேஜ், பர்ஃபார்மன்ஸ், லாங் டிரைவுக்கும் ஃபேமிலிக்கும் டியூவல் சேனல் ஏபிஎஸோட வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாமே வச்சு டாப் 5 ரேட்டிங்கை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 5ல MT-15. ஆமாம், ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம MT-15 5வது இடத்துல ப்ளேஸ் ஆகுது. இந்த வண்டி லாங் டிரைவுக்கு பக்காவாக சூட் ஆகும். ஆனால் சோலோ பர்சனுக்கு தான், அதனால தான் ரேட்டிங்கை 5வதுல கொடுத்துருப்பேன். இதில் சீட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பில்லியன் உட்கார முடியாது. ஆனாலும் லாங் டிரைவுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் சீட்டு வந்து ஃப்ளாட்டாக நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல் இடத்துல இந்த MT-15 தான் வந்திருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே குறை கிடையாது. 130, 140யுமே போகக்கூடிய ஒரு கேப்பபிளான ஒரு இன்ஜின், லிக்யூட் கூல்டு இன்ஜின், டியூவல் சேனல் ஏபிஎஸோட. மைலேஜுக்குமே குறை கிடையாது. ஆஃப்டர் VVA தான் அதோடைய பவரே. ஸோ அதுக்கு முன்னாடி மைலேஜ் தர ஒரு நல்ல ஒரு 155cc பைக்கு தான். வெயிட்டுமே உங்களுக்கு 141 கிலோ தான் வரும். ஸோ மைலேஜ் நீங்கள் தாராளமாக 45 to 55ன்றது எதிர்பார்க்க முடியும் இந்த வண்டியில். இப்போ நான் சொல்கிற வண்டியில் மோஸ்ட் எல்லாமே நான் யூஸ் பண்ணி பர்சனல் ரிவ்யூவே நம்ம போட்டிருப்பேன். ஃபுல் ரிவ்யூ வேணுன்னா உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணாலே உங்களுக்கு கிளியராக வந்து ப்ரோ அண்ட் கான்ஸ் கிடைக்கும். இந்த வண்டி உண்மையாகவே ஒரு லாங் டிரைவு, பர்ஃபார்மன்ஸு, ஒரு ஆல்ரவுண்டர் பைக்குன்னு சொல்லலாம். எக்ஸ்டெண்டர் போட்டிங்க, ஒல்லியாக தான் இருப்பீங்க அப்படின்னா ஃபேமிலிக்குமே ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்டிங்ஸில் டாப் 4ல் என்ன பைக்காக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் NS200 இதுக்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னா NS200 கிடையாது, இது NS160. அது 200cc செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணுறப்ப நான் எடுத்துகிட்டு வரேன். இதில் நம்ம மெயின் பண்ணுறது மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த NS160ன்றது உங்களுக்கு மைலேஜ் 45 வந்து 55 வரைக்கும் உங்களுக்கு எக்கோ மோடில் ஓட்டினீங்க. பர்ஃபார்மன்ஸ், ஹைவே எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே சேஃப்டி வைஸுமே ஃபியூச்சர்ஸு, LED லைட்டு, அது மாதிரி எல்லா ஃபியூச்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது 4th பிளேஸ் அப்படின்னா இதில் உங்களுக்கு அந்த சீட் வந்து பில்லியன் அட்லீஸ்ட் இதில் உட்கார முடியும். அதில் எக்ஸ்டெண்டர் போட்டால் தான் உட்கார முடியும். அப்படின்னா இதில் உங்களால் பில்லியன் தாராளமாக பின்னாடி உட்கார வச்சு எடுத்துகிட்டு போகலாம். NS200ல் ஓட்டினீங்களே அதே டிசைன் அதே மாதிரி தான் இருக்கும், செட்டப் சேம். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் பில்லியனை உட்கார வச்சு எடுத்துகிட்டு போகலாம். சீட்டு பார்த்தீங்களா, இது ஆல் ஆல்ரவுண்டர் பைக்னே தாராளமாக சொல்லலாம். பில்லியனை உங்களால் வந்து ஏற்ற முடியும். அதனால தான் வந்து இது டாப் 4 லிஸ்டிங்ஸில் பிடிச்சிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் 80ல் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையாகவே நல்லாயிருக்கும். இதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா 17.03 bhp 9000 RPMலையும் 14.6 Nm டார்க்கை 7250 RPMலையும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வண்டி கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ஷார்ட் ரைடராக இருக்கீங்கன்னா சீட் ஹைட் வந்து 805 mm கொடுத்துருக்காங்க. நீங்கள் NS200 ஓட்டி ஆல்ரெடி பழக்கம் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு சூஸ் ஆகும். இருந்தாலும் ஷார்ட் ரைடர்ன்றவங்க மஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. NS160ல் நான் பில்லியனை வச்சுட்டு ஒரு 200 கிலோமீட்டர் கிட்ட கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், உண்மையாகவே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். மைலேஜ் வைஸாக இருக்கட்டும், ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே இருக்கட்டும், உண்மையாகவே வந்து ஓவரால் ஆல்ரவுண்டர் பைக் தான் இது. நம்ம லிஸ்டிங்ஸில் டாப் 3ல் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160 R4V பேரே இவ்வளோ பெருசு இருக்குது. இருந்தாலும் இந்த வண்டி நம்ம டாப் 3 லிஸ்டிங்ஸ் பிடிச்சதுக்கான மெயின் காரணம் இதோடைய சீட்டிங் கம்ஃபர்ட். ஆமாம், உங்களுக்கு சிங்கிள் சீட் கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே உங்களுக்கு டியூவல் சேனல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே மற்ற ஆல்ரெடி சொன்ன 2 பைக்கை காட்டிட்டோம். இதில் அந்த சீட்டிங் கம்ஃபர்ட் பில்லியன் வைஸுக்குமே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். 2 பேர் வந்து உங்களால் உக்காந்துட்டு போக முடியும். இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு சொல்கிற 2 பைக்கை காட்டிலும் சொல்கிறேன். இருந்தாலும் இந்த பைக் சீட் வைஸ் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லாஸ்ட்டாக கம்பேர் பண்ண 2 பைக்கை காட்டிலும். பட் 80 க்ரூசிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பெரிய இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இதில் டாப் எண்ட் மட்டும்தான் இஷ்யூஸ். சீட் வைஸ் கொஷனிங் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் 163.2 cc. பெட்ரோல் மைலேஜ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 45 வந்து 56 வர கூட நீங்கள் எக்கோ மோடில் ஓட்டிங்கன்னா நல்லாவே தரும் இந்த வண்டி மைலேஜ். கம்யூட்டருக்கு எல்லாத்துக்குமே உண்மையாகவே நல்லா கொடுத்துருக்காங்க ஹீரோ. டிசைன் வைஸ் இங்கே இருக்கிற மொத்த பைக்குமே சப்ஜெக்டிவ். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த N160 பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண பைக்கு, யூஸ் பண்ண பைக்குமே சொல்லலாம். நெகட்டிவ்மே நிறைய சொல்லியிருப்பேன், அதெல்லாம் பார்த்து எடுங்க. நம்ம லிஸ்டிங்ஸில் டாப் 2ல்
செகண்ட் லிஸ்டிங்ஸில் மோஸ்ட்லி எனக்குமே ஓரளவுக்கு நல்ல ஃபேவரட்டான ஒன்று, சர்வீஸை தவிர்த்து டிவிஎஸோட ஆர்டிஆர் 160 4V. ஆமாம், சீட் வைஸ் மற்ற எல்லா 3 வண்டியை காட்டிலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இது என் ஃப்ரெண்டு ஓன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வெஹிக்கிளுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்லுவேன். ஃபேமிலி யூசேஜுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஃபேமிலிக்கு தாராளமாக அம்மா உட்கார வச்சு கூட்டிகிட்டு வரீங்கன்னா உட்காரலாம். ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாது. தாராளமாக நீங்கள் கூப்பிட்டு வர முடியும். ஃபேமிலி யூசேஜுக்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரதாக இருக்கட்டும், ரொம்ப ஹைட் கிடையாது. பட் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சீட் ஹைட்டாக இருக்கட்டும், குஷனிங்காக இருக்கட்டும், கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 159.7 சிசி 15.82 பிஹெச்பியை 8750 RPMல ரிலீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 80ல் க்ரூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஸ்ட்ரகிளும் ஆகாது. உண்மையாகவே நல்ல ஒரு வெஹிக்கிள் தான் இந்த 160 4V. மைலேஜுக்குமே எந்த குறையும் கிடையாது. மைலேஜ் எனக்கு கிடைச்ச மைலேஜ் கிட்டத்தட்ட 52 மைலேஜெல்லாம் கிடைச்சிருக்கு. எக்கோ மோடில் ஓட்டுறப்போ லாங்கெல்லாம் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு 53 55 கூடமே நீங்கள் வந்து நார்மல் ஸ்பீடில் போனால் கிடைக்கும். உண்மையாகவே வந்து ஆல்ரவுண்டர் ஒரு பைக்கு தான் இது. அப்போது டாப் 1ல் இப்போ நான் ரீசண்டாக கவர் பண்ண இந்த வண்டி, நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருந்த ஒரு வண்டி, எப்படா வரும் டியூயல் சேனல் ஏபிஎஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்த ஒரு வண்டி தான் நம்ம பஜாஜோட N160. ஆமாம், இதுதான் நம்ம லிஸ்டிங்ஸில் முதல் இடத்த பிடிக்குது. இது உங்களுக்கு இப்போது சிங்கிள் சீட்டாக வந்துருச்சு. இதுவும் நம்ம ஆர்டிஆர் 160யும் சீட் வந்து சேமாக தான் இருக்கும். பில்லியனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹைட்டெல்லாம் உங்களுக்கு கிடையாது. கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து ஹைட்டாக இருக்கும். ஐ மீன் கம்பேர் பண்ணுறப்போ ஸ்ப்ளெண்டர்லாம் அதை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹைட் இருக்கும். பட் மற்றபடி ஃபேமிலி யூசேஜுக்கு பக்காவாக இருக்கும்னு சொல்லலாம். மைலேஜாக இருக்கட்டும், டியூயல் சேனல் ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இப்போ நான் சொல்ல வண்டி எல்லாமே உங்களுக்கு டியூயல் சேனல் ஏபிஎஸ் பர்ஃபார்மன்ஸ் வைட் 80 to 90 க்ரூஸிங் ஃபுல்லி டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த லிஸ்டிங்ஸே கொடுத்துருக்கேன். ஆல்ரவுண்டர் பைக்குக்கு நம்மளுடைய ஃபஸ்ட்டு வின்னரே நம்ம N160 தான். ஆக்சுவலாக டியூயல் சேனல் எப்படா வரும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையாகவே வந்துடுதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஆம்பூர் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,65,000 வருது. ஒவ்வொரு டீலர் வைஸ் வந்து இந்த ஆன் ரோட் ப்ரைஸ் மாறும். யமாஹா அடுத்தது பெஸ்ட்டு ஸ்மூத்தஸ்ட் இன்ஜின்னா கண்டிப்பாக இந்த N160 சொல்லலாம். நான் இப்போ ஓட்டின எல்லா வண்டியிலையுமே N160யோட இன்ஜின் உண்மையாகவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த யமாவில் நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு வண்டி அது வந்துச்சுன்னா உண்மையாகவே இதெல்லாம் லிஸ்டிங்ஸில் சாப்பிட்டு போயிடும். ஃபஸ்ட்டு லிஸ்டிங்ஸில் அதான் வந்திருக்கும். பட் அது இன்னும் லான்ச்சே ஆகலை. எந்த வண்டியும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டேட்டில் 2025 இன்றைக்கி டேட்டில் இந்த வண்டிக்கு தான் ஆல்ரவுண்டர் பைக்ஸ். எல்லா விஷயத்துக்குமே நம்மளால் இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம N160 முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே உண்மையாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓட்டுனரப்பவே உண்மையாக பஜாஜ் வண்டி தானான்றது எனக்கே டவுட்டாக இருந்துச்சு. அந்தளவு ஸ்மூத்தான ஒரு வண்டி. இதுதான் என்னுடைய லிஸ்டிங்ஸில் டாப் ஃபஸ்ட்டை பிடிச்சிருக்கு. வேறு ஏதாச்சும் பைக்கை மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.